வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி வந்து கொட்டுக்காளி 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் ட்ராமா மூவி. இந்த படத்தை ரிவ்யூக்கு போதும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸோட டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தை ரிவ்யூக்கு போது முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை வந்து சிம்பிள் அண்ட் ரியாலிட்டி. இப்போ எப்படி சொல்லுவோம், ரெண்டே கேரக்டர் தான் மெயினான கேரக்டர். நம்ம சூரியனை வந்து பாண்டின்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆனா பென் சொல்லப்படுற ஒரு விமன் வந்து மீனான்ற கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பாண்டின்ற கேரக்டர் வந்து வேலைக்கு வெளிநாடோ இல்லை சம் கைண்ட் ஆஃப் எங்கேயோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்குன்னா, நம்ம மீனாவை வந்து நம்ம பாண்டிக்கு கட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு காலேஜ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு அடங்கி நம்ம பாண்டி வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம மீனா வந்து காலேஜ் போகிறது அந்த டைமில் வந்து ஒருத்தனை பார்த்து லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து லோவர் கேஸ்ட், ஓகேங்களா. அவங்க கேஸ்ட் இல்லை. அண்ட் அப்போன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து நடக்காது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து வந்து பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, யாரோ வந்து மந்திரம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சொந்தக்காரங்க ஒரு 10 கிட்டத்தட்ட ரவுண்டாக ஒரு 10 பேரை கூப்பிட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு பேய் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காலைல வந்து தங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. போகிற இடம் ஃபுல்லாகவே தடங்கள், ஒரு தடையாக சின்னதாக ஆரம்பித்து தடையாக வந்துட்டு இருக்கு. கடைசியில் அங்கே போயிட்டு பேய் ஓட்டுனாங்களா, ஓட்டிட்டு மீனாவை வந்து பாண்டிக்கு கட்டி வச்சாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஆக்சுவலாக படத்தோட கிளைமேக்ஸை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த கிளைமேக்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி படத்தில் வந்து ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பர்ஃபார்மர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஆக்டர்ஸ் சொல்ல முடியாது, பர்ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம சூரிய அண்ணாவோட ஆக்டிங் ஸ்டேஜ்லாம் இப்போ பர்ஃபார்மர் ஆகிட்டார் அவர். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பின்னிருப்பார், அவர் அந்த கேரக்டராகவே இருந்திருப்பார். அண்ட் அதே மாதிரி சூரியனாவே சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இந்த ஆனா பென் அப்படின்ற அந்த பொண்ணு வந்து மீனான்ற கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிச்சிருப்பான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு 2 சீனு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அது என்ன, அந்த 2 சீனே போதும் சூரியோட கேரக்டர் வந்து தூக்கி சாப்பிட்றதுக்கு, அந்த பாண்டின்ற கேரக்டர். ஏன்னா அந்த அடி வாங்குற ஒன்று சீன் இருக்கும் பிரிட்ஜில், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த அடி உளும் முடிலாம் கலைஞ்சிரும். ஷேரட்டில் ஒரு சின்ன பையனும் இருப்பான், சொந்தக்கார பையன், ஓகேங்களா. அவன் அழுதுட்டு இருப்பான். இவங்க வந்து கலைஞ்ச முடியை சரி பண்ணிவிட்டு அந்த சின்ன பையனை பார்த்து சிரிப்பாங்க. சூப்பர் சீனு, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பேய் ஓட்டுற இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து ஃபுல்லாக டயர்டாக இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து அவங்களோட அப்பா வந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. குடிக்க மாட்டாங்க. அம்மா வந்து சொல்லுவாங்க, இவனுங்கிட்ட அடி வாங்கினா கூட தெம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு மூச்சு வாங்க போல வெளியே காட்ட மாட்டாங்க. அப்போ அம்மாவை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அவங்க வந்து என்னை அடிக்க மட்டும் செய்யலை அப்படின்ற மாதிரி. ஸோ அது எதை மீன் பண்ணினா நிறைய அர்த்தம் இருக்குது அதுக்கு. ஒரு மாதிரி அந்த 2 சீன் எனக்கு அப்படியே நிற்குது. அந்த 2 சீனில் வந்து இவங்க வேற மீனாப்பா, இவங்க மீனை யாருமே பண்ண முடியாது இவங்க தாண்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி இவர் பாண்டின்ற கேரக்டர் வந்து செம்ம கோவக்காரு, அதே மாதிரி பொறுமை சாதியும் கூட. ஏன்னா அந்த பிரிட்ஜில் அவ்வளோ சண்டையை போட்டுட்டு அவங்க ஷேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுவாங்கள்ல, அந்த ஷேர் ஆட்டோ ஒரு தடவை ஆஃப் பண்ணிட்டா இன்னொரு தடவை ஆன் ஆகாது. ஆன் பண்ணணும் அந்த கயிறை வந்து சுற்றி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தட் தான். ஸோ அந்த டைமுமே அவர் வந்து இறங்குப்பா ஆன் பண்ணும் அப்படின்னு வரா. அந்த இதில் கூட பொறுமையாக இருப்பார். அதே மாதிரி இடத்துல கோவம் வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம மீனாக்கிட்டையும் பொறுமை அதிகம், அதே மாதிரி அடம் பிடிக்கிற அந்த இதுவுமே அதிகம். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற கிளாஷில் யார் கடைசியில் ஜெயிக்கிறா அப்படின்றது தான் படத்தோட கதை. பேய் ஓட்டுற இடத்துக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து மீனாவாக பேய் ஓட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு வந்து பேய் ஓட்டுவாங்க. அதை வந்து நம்ம பாண்டி பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடும், ஆனால் அறமாட்டார். அண்ட் அதுக்கப்புறம் பாண்டியோட இடத்துல கேமரா வச்சுட்டு நமக்கு நம்ம வந்து கிளைமேக்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து அந்த விஷயத்தை விட்டுருவாங்க. நீங்கள் பாண்டியோட நிலைமையில இருந்தீங்கன்னா மீனாவை பேய் ஓட்டி கல்யாணம் பண்ணுவீங்களா, அப்படி இல்லைன்னா மீனாவை அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய விடுவீங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி முடிச்சிருப்பாங்க. என்னதான் வந்து படம் வந்து இப்படி இருந்தாலுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. இதுதான் நான் சொல்ல வேண்டியது. ஒரு ஆவரேஜபிள் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால இந்த படத்துக்கு நான் 3.7 அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். நான் தான் மிஸ்டர் நோபடி. பாய், ஹேவ் அ
Great day, guys.